திருமணத்திற்கு பிறகு வெவ்வேறு குடும்பங்களுக்கு வாழச் சென்ற அக்கா தங்கைகளுக்கு இடையே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி எடுத்துரைக்கும் தமிழ் சிறுகதை. நீளமான கூந்தலும் தூக்கி சொருகிய தாவாணியை கட்டிக்கொண்டு குழந்தைகளுடன் குழந்தையாக விளையாடிக் கொண்டிருந்தாள் சாரதா. அந்நேரம் தாய் மரகதம், ஏண்டி உனக்கு என்ன மனசுல இன்னமும் குழந்தைன்னு நினைப்பா? 7 கழுத வயசாகுது, இன்னமும் இப்படி குழந்தையோட கண்ணாம்பூச்சி விளையாடுறியே? வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அத அந்தந்த நேரத்துல அந்தந்த பருவத்துல கத்துக்கிட்டே ஆகணும். இல்ல நம்ம வாழ்க்கை மத்தவங்க கண்ணாம்பூச்சி விளையாடுற அளவுக்கு சிரிச்சு போயிடும், தெரிஞ்சுக்கோ என்று எண்ணெயில் போட்ட கடுகு போல வெடித்து சிதறினாள். அதனை பார்த்ததும் சாரதாவின் அக்கா கமலி, ஏண்டி அம்மா சொல்றதும் சரிதானே, வீட்டு வேலையெல்லாம் செய்யாம இப்படி குழந்தைகளோடு குழந்தையா விளையாடுவது இந்த வயசுல உனக்கே நல்லா இருக்கா என்று செல்லமாக அவளை அதட்டினாள். சாரதா கமலியை விட 3 வயது சிறியவள். பார்ப்பதற்கு மாநிறம் என்றாலும் அவளின் அடர் கூந்தலுக்கு மயங்காத ஆண்களே கிடையாது. அவளின் அழகு சிரிப்பும் குழந்தை மனமும் எப்படிப்பட்ட ஒருவரையும் கவர்ந்திழுக்கும். அக்கா கமலி கமலி சூரிய வெளிச்சத்தில் மின்னுகின்ற அவளின் மஞ்சள் நிற தேகமும் வரிசையாக அமைந்த அவளின் பற்கள் சிரிக்கும் பொழுது மூக்கில் அணிந்த வைர மூக்குத்தியை பார்ப்பதற்கு கோடி கண்கள் போதாது. கமலி புத்திசாலி, வீட்டு வேலை அனைத்தையும் சட்டென்று ஒரு நொடியில் செய்து முடித்து விடுவாள். இதனால் தாய் மரகதத்திற்கு தனது மூத்த மகள் கமலி என்றால் தனி பிரியம்தான். எப்போதும் வார இறுதியில் மரகதத்தின் தம்பி நடேசன் வீட்டிற்கு வருவது வழக்கம். தாயின் இறப்பிற்கு பிறகு அவன் வளர்ந்தது எல்லாம் தன் அக்கா மரகதம் வீட்டில்தான். 1957 நடேசனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்தது. ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் தன் அக்காவின் வீட்டிற்கு சென்று தன் அக்காவின் குழந்தைகளான சாரதா மற்றும் கமலி இருவருக்கும் வகுப்பெடுப்பதுதான் அவனது முக்கியமான வேலை. சாரதாவிற்கு தாய்மாமன் நடேசன் என்றால் மிகவும் உயிர். ஒவ்வொரு வாரமும் தன் மாமன் தனக்காக கொண்டு வரும் கதைகளை கேட்டு மகிழ்வதில் அவளுக்கு அலாதி பிரியம்தான். அன்று நடேசன் எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய புத்தகத்தை படித்துவிட்டு இருவருக்கும் தனது பாணியில் கதையை சொல்லிக் கொண்டிருந்தான். அதனை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்த சாரதாவை பார்த்ததும் அக்கா கமலி சாரதாவை செல்லமாக கிள்ளினாள். அந்நேரம் அங்கே வந்த மரகதத்தின் கணவன் ஆறுமுகம், அடடே வாப்பா நடேசா, நானே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. இந்த வாரம் முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை. எப்படா சனிக்கிழமை வரும், உன்னை எப்படா பாப்போன்னு இருந்தேன். என்ன மாமா சொல்றீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம் என்று நடேசன் கேட்டதும் ஆறுமுகம், கமலிய பெண் பார்க்க போன வாரம் தூரத்து உறவினர் மூலமா சென்னையிலிருந்து சுந்தரம் என்ற ஒரு மாப்பிள்ளை வந்திருந்தார். மாப்பிள்ளை பார்ப்பதற்கு போக்கிரி போலதான் தெரிகிறது. எனக்கும் மரகதத்திற்கும் அந்த மாப்பிள்ளையை கமலிக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அப்படியா? அப்படி என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட வேண்டியதுதானே என்று நடேசன் கூறியதும் மரகதம், இல்லடா நடேசா, பெண் பார்க்க வந்திருக்கும் போது மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு, இது என்ன மாப்பிள்ளை பார்ப்பதற்கு போக்கிரி மாதிரி இருக்கிறாரு, அந்த மூக்கு கண்ணாடியை கொஞ்சம் பாருங்களேன், அவருக்கு அளவெடுத்து செய்தது மாதிரி இருக்கு. நாம எல்லாரும் அழகுக்காகவும் வீரத்திற்காகவும் தான் மீசையை வளர்ப்போம். ஆனால் இவர் முகத்தை மறைப்பதற்காக வளர்த்திருப்பார் போல. டெரிகாட் பேண்ட்டு, டெரிகாட் ஷர்ட்டு, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நடேசா. ஆனால் கமலிதான். என்னக்கா, என்ன பேச்சை பாதியிலேயே நிறுத்திட்ட என்று நடேசன் கேட்டதும், ஆமாடா, நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா ஒரு போக்கிரி மாப்பிள்ளையை தான் கல்யாணம் செஞ்சுப்பேன். எனக்கு ஒரு போக்கிரிய 2 வருஷத்துல அடக்கியாளர சாமர்த்தியம் எனக்கு இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தாராளமா என்ன அந்த சுந்தரம் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு கமலி ஒத்த கால்ல நிற்கிறாள். என்னடி கமலி, உங்க அம்மா கேட்கறதும் நியாயம்தானே? ஒரு போக்கிரிய கல்யாணம் செஞ்சு நாளை பின்ன உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் எங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று கூறியதும் கமலி, மாமா நீங்க ரொம்ப சாது, ஒரு அப்பாவி. உங்களுக்கு இந்த புத்தகத்தை விட்டால் வேறு ஒன்றும் தெரியாது. நீங்களும் சாரதாவும் ஒன்று. எல்லாரும் மாப்பிள்ளையோட வெளித்தோற்றத்தை பார்த்து அவரை ஒரு போக்கிரின்னு முடிவு செஞ்சிட்டீங்க. டெரிகாட் பேண்ட் போட்டா அதனால அவர் போக்கிரி என்று முடிவு செய்து விட முடியுமா? இல்ல, மீசையை தான் இந்த காலத்துல யாரும் பெருசா வளர்த்தது இல்லையா? கதர் சட்டை, கதர் வேஷ்டின்னு 4 முழ வேஷ்டியை சுத்திக்கிட்டு சுத்துறத பார்க்கும்போது நீயும் சாதுவாதான் இருக்க. ஆனா வாரத்துல 5 நாள் உன்னோட நடவடிக்கை என்னன்னு
உன்னை கட்டிக்க போற சாரதாவுக்கு இனிமேதானே தெரிய வரும் என்று சொன்னதும் நடேசன், என்னடி ஜாடமாடையா என்னையே குத்தி காட்டி பேசுற போல? அடடே, இல்ல மாமா, நான் பேசின ஒரே நிமிடத்தில் என்னை இப்படித்தான் என்று நீ ஒரு முடிவு செஞ்சுட்ட பார்த்தியா? அப்படித்தான் அன்றைக்கு பெண் பார்க்க வந்திருந்த போது எல்லாரும் அவரை இப்படி அப்படின்னு ஏதேதோ பேசினாங்க. இவ ஒரு போக்கிரிய கல்யாணம் செஞ்சு 2 வருஷத்துல அடக்கி காட்டுறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்றாளே, இவ போட்ட சபதத்தில் இவனால ஜெயிக்க முடியுமான்னு என் மூஞ்சிக்கு நேரா பேசினவங்க நிறைய பேரு. ஆனா எல்லாரும் அவரை போக்கிரியா தான் பாக்குறாங்க. ஆனா அந்த போக்கிரியோட மனதிற்குள் இருக்கும் அந்த குழந்தைத்தனம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்னதும் அவனுக்கு புரிந்துவிட்டது. ஓஹோ, இது எல்லாம் கமலியின் வேலைதானா என்று கமலியை பார்த்து ஒரு சிறு புன்னகை புரிந்தார் நடேசன். அக்கா, அவளுக்கு எது விருப்பமோ அதை அவளை செய்ய விடு. நீ வற்புறுத்தி திருமணம் செய்து நாள பின்ன பிடிக்கவில்லை என்று வந்து நின்றால் நம்மால் என்ன செய்ய முடியும்? கமலி புத்திசாலி பொண்ணு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யாருக்கும் பாதகம் இல்லாம முடிச்சு அவிழ்ப்பதில் கமலி கெட்டிக்காரி என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். 1 மாதத்திற்கு பின்பு மரகதம் மற்றும் ஆறுமுகம் இருவரும் தனது மகள்கள் சாரதா மற்றும் கமலி இருவருக்கும் கும்பகோணத்தில் உள்ள கோவிலில் ஒரே மேடையில் திருமணத்தை செய்து முடித்தனர். சுந்தரம் திருமணம் முடிந்த 6 மாதங்களில் பணி உயர்வு கிடைத்து தன் மனைவி கமலியை அழைத்து கொண்டு பம்பாய்க்கு சென்று விட்டார். பிறந்ததிலிருந்து தன் அக்கா கமலியை பிரியாத சாரதாவிற்கு அவளின் பிரிவு ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியது. கமலி கூறியது போல சாது என்று நினைத்து திருமணம் செய்த தனது தாய்மாமன் நடேசன் திருமணம் முடிந்த நாளிலிருந்து தன்னிடம் அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்து கொண்டவர் கமலி பம்பாய்க்கு சென்ற பிறகு அவரின் நடவடிக்கைகளில் சில மாறுதல்களை கண்டாள். ஒவ்வொரு நாளும் தனது மனைவி சாரதாவிடம் அமர்ந்து வீட்டு நிர்வாகம், சேமிப்பு என்று அனைத்தையும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுவதை இருவரும் வழக்கமாக வைத்திருந்தனர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தனது மனைவி சாரதாவை அழைத்து கொண்டு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று வருவான் நடேசன். இப்படி நடேசன் சாரதாவின் மீது காட்டிய அன்பு காலப்போக்கில் மாறத் தொடங்கியது. சாரதாவின் பாடல் என்றால் உயிர் என்று கூறிய நடேசனுக்கு சாரதாவின் குரலை கேட்டாலே எரிச்சலாகி போனது. இதற்கான காரணம் என்னவென்று தெரியாத சாரதா குழம்பி போய் நின்று தன் அக்காவிடம் தனது கவலையை சொல்லி ஆறுதல் தேடலாம் என்று நினைத்தாள். அப்போது பம்பாய்க்கு கால் செய்வதற்கு 1 நிமிடத்திற்கு 10 பைசா செலவாகும். வெறும் 150 ரூபாய் சம்பளத்தை வைத்துக்கொண்டு 10 பைசா செலவு செய்ய சாரதாவிற்கு அப்போது மனம் வரவில்லை. அவளது கஞ்சத்தனம் அவள் வாழ்க்கையில் இப்படி விளையாடும் என்று சாரதா அப்போது நினைக்கவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு அக்கா தங்கை இருவருக்கும் ஆண் குழந்தைகள் பிறந்தன. குழந்தை பிறப்புக்கு பிறகு கமலி தன் கணவன் சுந்தரத்தை அழைத்து கொண்டு மீண்டும் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஒரு நகரத்தில் வந்து குடியேறினாள். 2 வருடமாக ஒட்டி பிறந்த 2 குழந்தைகளாய் வளர்ந்த அக்கா தங்கை இருவரும் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் பார்த்து கொண்டது அன்றுதான். அந்நேரம் கமலி சாரதாவை பார்த்ததும் அவளை கட்டி அணைத்து கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள். தடபுடலாக செய்யப்பட்டிருந்த விருந்தை முடித்துவிட்டு இருவரும் கோவிலில் அமர்ந்தபடி தங்கள் கடந்த கால கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சாரதா தன் அக்காவை பார்த்து, அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நீயும் நானும் எத்தனை முறை இந்த கோவில் குளத்தில் வந்து விளையாடி இருப்போம். ஆமாடி, அதெல்லாம் ஒரு பொற்காலம். என்னால எப்பவும் அதை மறக்க முடியாது என்று சொன்னதும் சாரதா கமலியின் மடியில் சாய்ந்தபடி கண்ணீர் சிந்த நனைந்த தன் சேலை முந்தானையை பார்த்ததும் கமலி, என்னடி, ஏன் அலற? இல்லக்கா, எனக்கு இது ஆனந்த கண்ணீர். இந்த 2 வருடமும் என்னோட மனசுல போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்த என்னோட கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா போனதுல இருந்து எனக்கு தாய்க்கு தாயா இருந்து அம்மா ஞாபகமே இல்லாத அளவுக்கு என்னை பார்த்து கொண்டது நீதானே. சின்ன வயசுல இருந்தே எனக்கு எந்த ஒரு கஷ்டம் என்றாலும் நான் அழுது புலம்புவது உன்னிடம் மட்டும்தானே. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் என்னால் எப்படி தவறவிட முடியும்? நடேசன் மாமாவை நான் திருமணம் செய்ததற்கு காரணமே நீதானே. அப்போதெல்லாம் மாமா வீட்டுக்கு எப்போ வருவாரு என்று அவர் சொல்லக்கூடிய கதை என்ன, எப்படி கதை சொல்ல போறார், கதையோட தலைப்பு என்ன என்று நான் உன்னை எத்தனை கேள்வி கேட்டு நச்சரிப்பேன். அப்படிப்பட்ட நடேசன் மாமாவை எனக்கு திருமணம் செய்து வைக்க நீ எனக்கு உதவியாக இருந்த காரணத்தினால் நான் உனக்கு பல முறை நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏண்டி, இந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு? இதெல்லாம் இப்ப பேசணுமா?
அட, என் மனசுல ஏகப்பட்ட பாரம் இருக்கு. என்னை கொஞ்சம் முழுசா பேச விடுக்கா என்றதும் கமலி அமைதியானாள். உடனே சாரதா மீண்டும் பேச்சை தொடங்க, ஆனா இப்போ மாமாவை நீ ஏன் எனக்கு திருமணம் செய்து வைத்தாய் என்று நினைக்கும்போது எனக்கு உன்னை திட்டி தீர்ப்பதை தவிர வேறு வழியே தெரியல. என்னடி சொல்ற? மாமா உன்னை கொடுமைப்படுத்துறாரா? அவர் சாதுவாச்சே, அப்புறம் எப்படி உன்னிடம்? அவர் என்ன செய்கிறார் என்று ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் அவரை உண்டு இல்லைன்னு 4 கேள்வி கேட்கிறேன் என்று கூறியதும் உடனே சாரதா, கேள்வி கேட்பதால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாரு. என்னடி சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் விளங்கல என்று கமலி மீண்டும் கேட்டதும் சாரதா, மாமா இப்போதெல்லாம் வீட்டில் இருப்பதே கிடையாதுக்கா. தன் நண்பர்களுடன் சீட்டு விளையாடுவதற்காக வெளியே சென்று விடுவார். சில நேரங்களில் நண்பர்களை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வருவது மட்டுமல்லாது அவர்களுக்கு காஃபி டீ என்று அனைத்தையும் செய்ய சொல்லி என்னை வற்புறுத்துவார். அவர்களது நண்பர்களை பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தும் என்ன செய்ய? கட்டிய கணவனின் பேச்சை மீற துணிச்சலற்றவளாய் நான் வளர்ந்து விட்டேனே. இது எல்லாம் உண்மைதானா? எப்போதிலிருந்து மாமாவிற்கு இந்த பழக்கம் என்று கமலி கேட்டதும், எனக்கு ஒரு 3 மாதத்திற்கு முன்புதான் தெரிய வந்தது. ஒரு முறை நீயும் நானும் சின்ன வயசுல அப்பா அம்மாவுக்கு தெரியாம சீட்டு விளையாடுவோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை மாமா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதை தெரிஞ்சதுமே எப்படி நம்மிடம் சண்டைக்கு வந்தார். இப்போ சீட்டுக்கட்டில் PhD வாங்குற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். ஏண்டி, இதையெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன சும்மாவா இருந்த? என்னால என்ன செய்ய முடியும்க்கா? யார் மனைவி பேச்சை கேட்கிறா? இதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியும். ஆனா என்னடி ஆனான்னு இழுக்கிற? வெளியில் சொன்னா வெக்கக்கேடு. அம்மா எனக்கு திருமணத்திற்கு ஆசை ஆசையாக கொடுத்த வைர மூக்குத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த மூக்குத்தியை அவர் நண்பனின் தங்கை கல்யாணத்திற்கு போட்டுவிட்டு மீண்டும் கொண்டு வருவதாக என்னிடம் பொய் சொல்லி வாங்கிட்டு போனாரு. ஆனா இப்போ அதற்கு பதிலும் வரல, கொடுத்து விட்ட வைர மூக்குத்தியும் வரல. அது மட்டுமா, அன்றைக்கு அவர் நண்பர்கள் நாம காஞ்சிபுரம் போகலாமா இல்ல பாண்டிச்சேரிக்கு போகலாமா என்று அவர்கள் பேசியதை கேட்டதும் ஒரு கணம் என் இதயமே நின்னு போச்சு. பாண்டிச்சேரி என்று சொன்னாலே குதிரை பந்தயம் தானடி ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஊர்ல எத்தனை பேர் குதிரை பந்தயத்தில் போட்ட காசை எடுக்க முடியாமல் தெருவுக்கு வந்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் நடேசன் மாமாவுக்கு தெரியாதா? இவர் எப்படி இந்த பாலா போன கும்பலில் போய் மாட்டிக்கிட்டாரு? எனக்கும் அதுதாக்கா ஒன்றும் புரியல. நீ இங்கிருந்து பம்பாய் போன பிறகு என் வாழ்க்கையில் ஏதேதோ நடந்து போச்சு. ஒரு நாள் சந்தேகப்பட்டு நான் வங்கி கணக்கை சரிபார்ப்பதற்காக போயிருந்தேன். அப்போ மாமாவினுடைய அறையில் இருந்து வங்கி புத்தகத்தை பார்த்தபோது அதில் 1000 ரூபாய் குறைந்திருந்தது. ஒவ்வொரு மாதத்தோட இறுதியிலும் நானும் மாமாவும் அமர்ந்து வீட்டு வரவு செலவு போக சேமிப்பு பணம் எவ்வளவு என்று ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதுவதை இருவரும் வழக்கமாக வைத்திருந்தோம். கடந்த 2 வருடமா 1200 ரூபாய் சேமிப்பு வைத்திருந்தோம். அதில் 1000 ரூபாய் பணம் குறையுது. கடந்த 5 மாதமா மாதம் 200 ரூபாய் என்று அவர் ஒவ்வொரு மாதமும் 200 ரூபாயை எடுத்து குதிரை பந்தயத்தில் செலவு செய்திருக்கிறார். இதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை. குதிரை பந்தயத்தில் போட்ட பணம் திரும்ப வருமா சொல்லு என்று சாரதா கூறியதும் கமலி, அடடே, இந்த மாமாவை நான் சாதி என்றுல நினைத்தேன். ஆனா வெளியில ஊமை மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள என்னென்ன வேலை பார்த்திருக்கிறார் பாரு. பொய்க்கார பையன், இப்படி பண்ணிட்டானே, திருட்டு பையன், திருட்டு பையன் என்று சொன்னதும் சாரதாவின் மனம் சற்று கடுகடுத்தது. அக்கா, தயவு செஞ்சு என் முன்பு என் கணவனை இப்படி பேசாத. நீ அவரை திட்டுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நீ என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுவேன்னு சொல்லிதான் நான் எல்லா பாரத்தையும் உன்கிட்ட கொட்டி தீர்த்தேன். அதை கேட்டதும் கமலி எதுவும் பேசாமல் 5 நிமிடம் மௌனமாக அங்கு அமர்ந்திருந்தாள். சரிடி, உனக்கு மாமாவை பற்றிய இந்த விவரம் எல்லாம் உனக்கு தெரிந்தது என்ற உண்மை மாமாவுக்கு தெரியுமா என்று கேட்டதும் சாரதா, இல்லக்கா, எதுவும் தெரியாது. அதுவும் நல்லதுதான். பொதுவா ஆம்பளைங்க தன்னுடைய தவற தன் மனைவிக்கு தெரியாம மறைக்க தான் பார்ப்பாங்க. அதுவே ஒருவேளை தன் மனைவிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் தெரிஞ்சிருச்சே என்று சொல்லி வெளிப்படையா செய்ய ஆரம்பிப்பாங்க. மாமா உன்னிடம் அவர் செஞ்ச தப்ப மறைக்கிறார் என்று சொன்னால் உன்மேல இருக்கிற ஏதோ ஒரு பயத்துல தான். அதுதான் நமக்கு துருப்பு சீட்டு கூட என்று சொல்லிக் கொண்டிருக்க அந்நேரம் சாரதாவின் மகன் தூக்கத்தில் இருந்து விழித்தபடி பசியின் காரணமாக அழத் தொடங்கினான். பின்பு இருவரும் குழந்தைகளை தூக்கி கொண்டு சாரதாவின் வீட்டிற்கு சென்றனர். அங்கே சமையலறையில் அக்கா கமலி தன் தங்கை சாரதாவை பார்த்து, சாரதா, நீ எதற்கோ கவலைப்படாத. உன்னுடைய காதலும் மாமாவின் மேல் நீ கொண்டுள்ள அன்பும் நிச்சயமாக மாமாவின் மனதை ஒரு நாள் மாற்றும்.
நீ அவரிடம் அவரை பற்றி உனக்கு தெரிந்ததா காட்டிக்கொள்ள வேண்டாம். அது மட்டும் இல்ல, இனிமேல் முன்பு இருந்ததை விட அதிகமாக அவரிடம் அன்பை காட்டு. நான் அடுத்த வாரம் உன்னை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் கமலி. அங்கிருந்து நேராக வீட்டிற்கு சென்ற கமலி தன் தங்கையின் வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் வடித்தாள். அந்நேரம் தனது கணவனின் அறையில் இருந்த மேஜையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதத்தில் யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒன்றை கிறுக்கத் தொடங்கினாள். பின்பு மனதிற்குள்ளே, சாது மாமா, நீ இப்படியெல்லாம் வேலை செய்கிறியா என்று ஒரு சிறு புன்னகை புரிந்தாள். மறுநாள் காலை எப்போதும் போல குதிரை பந்தயத்திற்கு செல்வதற்காக நடேசன் அன்று தயாராகி கொண்டிருந்தான். சாரதா குழந்தையை உறங்க வைத்துவிட்டு சமையலறையில் நின்றபடி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அந்நேரம் நடேசன் குதிரை பந்தயத்தை பற்றிய முழு விவரம் அடங்கிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். சாரதா, சாப்பாடு தயாரா என்று நடேசன் கேட்டதும், இன்னும் ஒரு 5 நிமிடம் என்றாள் சாரதா. அந்நேரம் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த தபால்காரன், ஐயா, உங்களுக்கு தபால் வந்திருக்கு என்று சொன்னதும் நடேசன் வெளியே சென்று தபாலை வாங்கி கொண்டு தன் அறைக்கு வந்தான். கடிதத்தில் முகவரி எதுவும் எழுதப்படாமல் இருந்தது. என்ன இது? இந்த கடிதாசில எங்கிருந்து கடிதம் வந்திருக்கு என்ற விவரமே இல்லையே. இது நமக்கு யார் எழுதியிருப்பா? நம் வீட்டு முகவரி மட்டும் தெளிவா எழுதப்பட்டிருக்கே என்று நினைத்தவன் உரையை பிரித்து படிக்கத் தொடங்கினான். அதில், ஐயா வணக்கம், நான் உங்கள் நலன் விரும்பி. ஆழகால விஷத்தையும் நம்பிவிடலாம், ஏன் காற்றையும் புயலையும் கூட தடுத்து நிறுத்திவிடலாம். ஆனால் ஒரு பெண்ணை நம்பி தெருவுக்கு வந்தவர் ஏராளம் என்று அதில் எழுதியிருந்தது. அதை படித்ததும் அவனின் மனம் சற்று சலசலத்தது. என்ன இது? இந்த கையெழுத்தை எங்கோ பார்த்தது போன்று தெரிகிறதே. பெயர், முகவரி என்று எதுவும் இல்லையே. இந்த கடிதத்தை நமக்கு அனுப்பியது யார் என்று குழம்பியவன் கடிதத்தை தன் சட்டை பையில் வைத்துக்கொண்டு தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். ஒரு நொடி சிந்திக்கத் தொடங்கினான். அந்நேரம் சாரதா, சாப்பாடு தயாராச்சு, வாங்க என்று அழைத்ததும் டைனிங் டேபிளில் அமர்ந்தபடி அவள் சமைத்த சூடான உணவை அறிந்து கொண்டிருந்தான். சாரதா தன்னை கவனிக்காத நேரங்களில் அவளை வியப்புடன் கவனித்தபடியே உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் நடேசன். நடேசனை பார்த்து சாரதா, தபால்காரர் ஒருவர் தபால் கொண்டு வந்தாரே, யார் அனுப்பியது என்று கேட்டதும், அதெல்லாம் ஒன்னில்ல, பக்கத்து வீட்டுக்கு வந்த தபால், நம்ம வீட்டுக்கு இல்ல என்று ஏதேதோ கூறி அவளை சமாளித்து விட்டான். எப்போதும் முதல் ரயிலில் குதிரை பந்தயத்திற்கு செல்லும் நடேசன் அன்று தனது பயணத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அதனை ஒத்தி வைத்தான். ரயில் நிலையத்தில் தனது சட்டை பையில் வைத்திருந்த கடிதத்தில் இருந்த கையெழுத்தை மீண்டும் பார்க்கத் தொடங்கினான் நடேசன். அந்த கடிதத்தில் இருந்த கையெழுத்து தனக்கு பரிச்சயப்பட்ட நபரின் கையெழுத்து போலவே அவனுக்கு தெரிந்தது. ஆனால் எவ்வளவுதான் சிந்தித்து பார்த்தும் அந்த கையெழுத்து யாருடையது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு ரயிலின் மேடையில் அமர்ந்திருந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் ரயில் வருகின்ற சத்தம் கேட்டு ஒருவர் பின் ஒருவராக ஏறிச் சென்று தனது இருக்கையில் அமர்ந்தனர். நடேசன் கடிதத்தை சிந்தித்தபடியே குதிரை பந்தயத்திற்கு செல்வதற்காக பாண்டிச்சேரியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார். அங்கே அவரது நண்பர்கள் அவரை பார்த்ததும், என்னடா நண்பா, இந்த முறையும் குதிரை பந்தயத்தில் போட்ட பணம் எல்லாம் போச்சு. போட்ட பணம் திரும்ப வருமா என்பதே சந்தேகம்தான். இந்த முறையும் ஏமாற்றம்தான் நமக்கு என்று அவனது நண்பர்களில் ஒருவன் சலித்து கொண்டான். உடனே கூட்டத்தில் இருந்த மற்றொருவன், சரி விடுடா, போட்ட பணத்தை 3 மடங்கா அடுத்த முறை எடுத்துக்கலாம் என்று கூறிவிட்டு நடேசனின் முகத்தை பார்த்து, என்னடா நடேசா, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? என்னாச்சு? ஏதாவது பணத்தை தொலைச்சிட்டியா என்று கேட்டதும் நடேசன் உடனே தன் சட்டை பையில் கை வைத்து பார்க்க கடிதத்தை படித்துவிட்டு கடிதத்தில் இருந்த ஆர்வத்தில் பணத்தை எடுக்காமல் 2 ரூபாயை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் வந்தது அப்போது அவனுக்கு நினைவிற்கு வந்தது. உடனே கடிதத்தை பற்றி தன் நண்பர்களிடம் எதுவும் சொல்லாமல், வர்ற வழியில சட்டை பையில் இருந்த 200 ரூபாய் பணத்தை ஒருவன் திருடிட்டு போயிட்டான். உடனே நண்பன், பரவாயில்ல விடு நடேசா, 200 ரூபாயை 1000 ரூபாயாக அடுத்த முறை சம்பாதித்துக் கொள்ளலாம் என்றான். பின்பு வீட்டிற்கு சென்ற நடேசன் அந்த கடிதத்தில் எழுதியிருந்த பெண்ணை நம்பி தெருவிற்கு வந்தவர்கள் பல பேர் என்ற வார்த்தையை சற்று உறுத்தலாக அவனுக்கு இருந்தது. ஒருவேளை தன் நண்பர்களில் யாரேனும் சிலர் சாரதாவுடன் என்று நினைத்து பார்த்தான். சீச்சி, சாரதா அப்படிப்பட்ட பொண்ணில்ல. சாரதாவை பற்றி நமக்கு பிறந்ததில் இருந்தே தெரியும். சாரதா நமக்கு என்றைக்கும் துரோகம் செய்ய மாட்டாள். பின்பு யார் அந்த கடிதத்தை எழுதியது? அதில் இருந்த கையெழுத்து யாருடையது? எதற்காக சாரதா கடந்த சில நாட்களாக நம் மீது அன்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பயத்தில் கடிதத்தை பற்றி இன்னும் ஆழமாக ஆலோசிக்கத் தொடங்கினான். எப்போதும் வேலை முடிந்ததும் சீட்டு விளையாடுவதற்காக தன் நண்பர்களுடன் வெளியே செல்லும் நடேசன் அன்றைய வாரம் முழுவதும்
வேலை முடிந்த மறு நிமிடமே வீட்டிற்கு வந்து விடுவான். அதை கவனித்த சாரதாவிற்கு தன் கணவனின் நடவடிக்கைகளில் தெரிந்த மாற்றத்தை பார்த்து அவளின் மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. அன்று சனிக்கிழமை. எப்போதும் போல பட்டு வேஷ்டி பட்டு வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு நடேசன் குதிரை பந்தயத்திற்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான். அதனை பார்த்ததும் சாரதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. தன் கணவன் மாறியதாக நினைத்து கொண்டிருந்த சாரதாவிற்கு சனிக்கிழமை மீண்டும் அவன் தயாராகி நின்றதை பார்த்ததும் தன் தலையெழுத்து இதுதான் என்று நினைத்து கொண்டாள். அந்நேரம் தபால்காரர் மீண்டும் தன் வாசலில் வந்து நின்றபடி ஒரு தபாலை கொண்டு வந்து நடேசனிடம் கொடுக்க, தன் மனைவிக்கு தெரியாமல் தன் அறையில் ரகசியமாக அதை பிரித்து படிக்கத் தொடங்கினான் நடேசன். அதில், ஐயா, நான் உங்கள் நலன் விரும்பி, உங்கள் கேள்விக்கான பதில் இன்று உங்களுக்கு தெரியும், காத்திருங்கள் என்று அதில் எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் நடேசன், ஒருவேளை எதிர் வீட்டில் குடியிருக்கும் யாரோ ஒருவன்தான் நம் வீட்டில் இருக்கும் ரகசியங்களை தெரிந்து கொண்டு நமக்கு இப்படி மொட்டை கடிதாசிகள் எழுதுகிறானா? நேரடியாக சென்று கேட்டுவிட்டால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நினைத்த நடேசன் வேகமாக நடந்து சென்று எதிர் வீட்டிற்கு சென்றார். அங்கே வீட்டில் உள்ளே இருந்து வெளியே வந்த உரிமையாளர் பரமசிவம், வாங்க, என்ன வேணும் என்று கேட்டதும் நடேசன், என் நண்பனுக்கு அவசரமா ஒரு மணியாடர் அனுப்பணும். என் கட்டை விரலில் சிறிது அடிபட்டு இருப்பதால் என்னால் எழுத சற்று சிரமமாக இருக்கிறது. என் மனைவிக்கும் சற்று படிப்பறிவு குறைவுதான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என் நண்பனின் விலாசத்தை இந்த கடிதத்தில் எழுதித்தர முடியுமா என்று கேட்டுக்கொண்டதும் பரமசிவம் சரி என்று தலையசைத்தான். பின்பு நடேசன் சொல்ல சொல்ல முகவரியை எழுதி கொடுத்தார் பரமசிவம். கடிதத்தை வாங்கி கொண்டு நேராக கோவில் குளத்தங்கரைக்கு சென்ற நடேசன் ஏற்கனவே தனக்கு வந்த கடிதத்தில் இருந்த கையெழுத்துடன் பரமசிவனின் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்த்தான். இரண்டில் இருந்த கையெழுத்தும் வெவ்வேறு என்று தெரிந்தவுடன் அவனின் சந்தேகம் மேலும் வலுத்தது. அதன் பிறகு வீட்டிற்கு வந்த அவனை பார்த்ததும் சாரதா அவனிடம் எதுவும் கேட்காமல் நேராக தன் சமையலறைக்கு சென்றாள். அன்றிலிருந்து நண்பர்களுடன் எப்போதும் குதிரை பந்தயம், சீட்டாட்டம் என்று தனது நேரத்தை கழித்த நடேசன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் தங்க ஆரம்பித்தான். அன்று சனிக்கிழமை என்றதும் கண்டிப்பாக மீண்டும் தனக்கு கடிதம் என்று வரும் என்ற நம்பிக்கையில் கடிதத்திற்காக அன்று காத்து கொண்டிருந்தார் நடேசன். அவன் நம்பியது போலவே தபால்காரர் மீண்டும் ஒரு தபால் தலையை கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க, எப்போதும் போல உரையை பிரித்து படிக்கத் தொடங்கினான். அதில், இன்று 4 மணிக்கு உங்கள் மனைவி வெளியே செல்ல வேண்டும் என்று உங்களிடம் கேட்டால் அதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க வேண்டாம், அவளை செல்ல அனுமதிக்கவும் என்று அதில் எழுதியிருந்தது. பின்பு கடிதத்தை எப்போதும் போல தனது சட்டை பையில் வைத்துக்கொண்டு வெளியே சென்ற நடேசன் பாண்டிச்சேரிக்கு செல்லாமல் தன் தெருவில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தான். அப்போது தன் வீட்டின் முன்னே நின்ற குதிரை வண்டியை பார்த்ததும் அதில் யாரோ ஒரு ஆண்மகன் இருப்பதை கவனித்தான் நடேசன். அவனின் முகத்தை பார்க்க அருகில் சென்றபோது குதிரை வண்டி தனக்கு முன்பாக எதிரான பக்கத்தில் நிறுத்தப்பட்டு இருந்ததால் அவனால் வண்டியின் உள்ளே அமர்ந்திருந்த ஆணின் முகத்தை பார்க்க முடியாமல் போனது. அவன் அருகில் சென்று பார்ப்பதற்குள் வண்டி கிளம்பி தெருமுனைக்கு சென்று விட்டது. மேலே நிமிர்ந்து பார்க்க தன் வீட்டின் ஜன்னலின் வழியே கையசைத்தபடி அங்கு அவள் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் சந்தேகம் இன்னும் அதிகமானது. ஆனால் வண்டி அங்கிருந்து சென்ற பிறகு ஒரு நொடி நடேசன் நன்றாக நிமிர்ந்து பார்த்திருந்தால் ஜன்னலின் வழியே நிற்பது கமலி என்று அவனுக்கு அப்போதே தெரிந்திருக்கும். தன் வீட்டின் முன்பு நின்ற வண்டியை பார்த்ததும் ஒரு நிமிடம் நரக வாழ்க்கை வாழ்ந்தான் என்றே சொல்லலாம். கோபத்தில் நேராக வீட்டிற்கு சென்றவனை பார்த்த சாரதா, இன்று நான் என் அக்காவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும், நீங்களும் என்னுடன் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினாள். அதை கேட்டதும் நடேசன், நானா? நான் வரல, வேண்டுமென்றால் நீ போயிட்டு வா என்று சொன்னதும் உடனே சாரதா சரி என்று சொன்னாள். நடேசன், வண்டி ஏதாவது ஏற்பாடு செய்யணுமா என்று தன் மனைவி சாரதாவை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்று வேண்டாம், இன்று காலையில தெருவில் ஒரு குதிரை வண்டி போனது, அவனிடம் சொல்லியிருக்கிறேன், அவன் சாயங்காலம் 4 மணிக்கு எங்களை வந்து அழைத்துச் செல்வதாக சொல்லியிருக்கிறான் என்று சொன்னதை கேட்டதும், பாசாங்கக்காரி, ஊர் உலகத்துல இவளை விட மோசமான ஒரு பொண்ணு இருக்கவே முடியாது, எப்படி நடிக்கிறா பாரு என்று தன் மனதிற்குள் நினைத்தபடியே அங்கிருந்து எதுவும் பேசாமல் அவளை கடந்து சென்று விட்டான். சாயங்காலம் 4 மணிக்கு சாரதா அங்கிருந்து சென்ற பின்பு அவளை பின்தொடர நினைத்த நடேசன் அவளுக்கு முன்பாக அவள் அக்காவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார். சாரதாவின் வண்டியை பின்தொடர்ந்தால் தாமதமாகிவிடும் என்று நினைத்த நடேசன் பேருந்தின் மூலம் சென்றால் கமலியின் வீட்டிற்கு சீக்கிரம் சென்று விடலாம் என்று நினைத்தான். ஆனால் போகும் வழியில் பேருந்தில் பெட்ரோல் காலியாகிவிட்ட காரணத்தினால் பேருந்து பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அனைவரும் ஓட்டுநரை திட்டி தீர்த்தனர்.
ஆனால் அந்த பேருந்தில் பயணித்த 60 பேரில் நடேசன் ஒருவன் மட்டும்தான் தனது ஆசை தீர பேருந்தையும் பேருந்து ஓட்டுநரையும் திட்டி தீர்த்துவிட்டு சென்றான். அவன் அங்கு செல்வதற்கு முன்பு சாரதா கமலியின் வீட்டிற்கு சென்று விட்டாள். ஒரு வழியாக அக்கா கமலியின் வீட்டை வந்தடைந்த நடேசன் வெளியே செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த அவர்கள் மூவரை பார்த்ததும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து தன் நண்பன் வீட்டிற்கு சென்றான். தன் நண்பன் வீட்டிற்கு சென்ற நடேசன் தனக்கு வந்த கடிதத்தை பற்றி அவனிடம் எதுவும் தெரிவிக்காமல் தன் நண்பனிடம் தோட்டாக்கள் போடப்பட்ட ஒரு துப்பாக்கியை வாங்கி கொண்டு மீண்டும் தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய மனதில் ஒன்று, தன் மனைவி தனக்கு துரோகம் செய்தவளாக இருக்க வேண்டும், இல்லையெனில் தன் குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை தெரிந்த யாரோ ஒரு முன்பின் தெரியாத நபர்தான் நமக்கு இப்படி இந்த மொட்டை கடிதாசிகள் எழுதியிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டபடியே கோபத்தில் வேகமாக தன் வீட்டை நோக்கி நடந்தான். செல்லும் வழியில் தபால்காரர் அவனை வழிநிறுத்தி ஒரு தபால் தலையை கொண்டு வந்து மீண்டும் அவனிடம் கொடுத்தார். அதில் 2 முறை நீங்கள் தவறவிட்ட கேள்விக்கான பதில் இன்று உங்கள் வீட்டின் உள்ளே இருக்கிறது என்று அதில் எழுதியிருந்தது. அங்கே வீட்டு வாசலில் கலட்டி விடப்பட்ட ஒரு ஜோடி ஆண் செருப்பை பார்த்ததும் இன்று தன் துப்பாக்கிக்கு வேலை வந்துவிட்டது என்று நினைத்தான் நடேசன். பின்பு கோபமாக நேராக வீட்டிற்குள் சென்றவன் தன் மனைவி சாரதாவை பார்த்து, இன்று எனக்கு 2இல் 1 தெரிந்தாக வேண்டும். யார் அவன்? நான் வீட்டில் இல்லாத நேரம் என் வீட்டிற்கு வந்து செல்பவன் யார் என்று நினைத்தவன் நேராக மாடிக்கு செல்ல முயன்றான். அவனை பார்த்த சாரதா, மேல போகாதீங்க, சொன்னா கேளுங்க, மேல போகாதீங்க, இங்கேயே இருங்க என்று அவனை தடுத்து நிறுத்த முயன்றாள். மாடியிலிருந்து, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இந்த பக்கம் இல்லுங்க, இல்ல கொஞ்சம் அந்த பக்கம், உள்ள விடுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள விடுங்க என்று சத்தம் வந்ததை கேட்டதும் கோபத்தில் தன் மனைவியை தள்ள சாரதா அங்கே போடப்பட்டிருந்த மேஜையின் மீது விழுந்தாள். பாரம் தாங்காமல் மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டி தரையில் விழுந்து உடைந்து சிதறியது. கோபத்தில் வேகமாக மாடிப்படி ஏறி மேலே சென்றவன் அங்கே தன் அறையில் கமலி தன் கணவனுடன் சேர்ந்து உடைந்து கிடந்த கயிற்றுக்கட்டிலை சரி செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நொடி நடேசன் ஆச்சரியத்தில் அதிர்ந்து போனான். அவனை பார்த்த சுந்தரம், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, நீங்க ரொம்ப நல்ல நூல் கோர்ப்பீங்க என்று கமலி சொன்னா. எனக்கு இது எப்படி நூல் கோர்க்கணும்னு தெரியல, கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்களே என்று கேட்டார். அப்போது நடேசன் தனது கையில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை பார்த்த கமலி, என்ன சாது மாமா, துப்பாக்கியை வச்சு இப்ப யாரை கொல்ல போற என்று கேட்டதும் நடேசனுக்கு தனக்கு வந்த கடிதத்தில் எழுதிய கையெழுத்து யாருடையது என்று தெரிய வந்தது. ஓஹோ, இது அனைத்தும் கமலியின் வேலைதானா என்று புரிந்து கொண்டவன் கமலியின் முகத்தை பார்த்து, நான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு நிமிடம் நீ எனக்கு அனுப்பிய கடிதத்தை பார்த்து நான் சாரதாவை சந்தேகப்பட்டு விட்டேனே என்று அவன் கூறியதை கேட்ட கமலி, சாதுமாமா, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் ரகசியமாகவே இருக்கட்டும். நீ மட்டும் சாரதாவை சந்தேகப்பட்ட விஷயம் அவளுக்கு தெரிய வந்தால் சாரதா உயிரையே விட்டு விடுவாள் என்றாள் கமலி. உடனே நடேசன், உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை என்று கூறியதும் கமலி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல், எனக்கு நீ எந்த ஒரு கைமாறும் செய்ய வேண்டாம், ஆனா அந்த வீணா போன குதிரை பந்தயத்தையும் சீட்டாட்டத்தையும் ஓரங்கட்டி விட்டு உன்னோட குடும்பத்தை பாரு, அது போதும் என்றாள் கமலி. உடனே அங்கே நின்று கொண்டிருந்த சுந்தரத்தை பார்த்ததும், ஐயையோ, நாம் செய்த இந்த கேவலமான வேலை மட்டும் சுந்தரத்திற்கு தெரிந்தால் நம்மை பற்றி அவர் என்ன நினைப்பார் என்று ஒரு நொடி நடேசன் வெட்கத்தில் தலை குனிந்து நின்ற அவனை பார்த்ததும் அதை புரிந்து கொண்ட கமலி, என்னங்க, நாம போகலாமா என்று கேட்டதும் சுந்தரம், நீங்க எவ்வளவோ பரவாயில்ல நடேசன், இவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இவ படுத்துற பாட என்னால தாங்க முடியல. எங்க வீட்டில் இவ வச்சதுதான் சட்டம். போன வாரம் நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் என்று அவர் கூறியதும் அன்று குதிரை வண்டியில் வந்த அந்த ஆண்நபர் சுந்தரம்தான் என்று நடேசனுக்கு அப்போது புரிய வந்தது. மீண்டும் சுந்தரம் நடேசனை பார்த்து, எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள்தான் வீட்டுக்கு வர்றதே இல்லையாமே. அடிக்கடி சாரதாவை விட்டுட்டு வேலை வேலை என்று அவசரமா வெளியே கிளம்பி போயிடுறீங்க. நல்ல வேலை, இன்றைக்காவது நீங்க இந்த வீட்டில் இருந்தீங்களே, நாம எல்லாரும் சேர்ந்து சினிமா பார்க்க போகலாம் என்று கூறியதும் நடேசன் தன்னை ஒரு புது மனிதனாக உணர்ந்தபடி தன் மனைவி மற்றும் குழந்தைகளை தன்னுடன் அழைத்து கொண்டு கமலி குடும்பத்துடன் அங்கிருந்து சென்றார். இன்றைய கதையில் வரும் சாரதாவை போன்று பல குடும்பங்களில் கணவன்மார்கள் தங்கள் மனைவி மற்றும் குழந்தை என்று தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்ற நினைவே இல்லாமல் குடிப்பது, சீட்டு விளையாடுவது என்று தேவையற்ற செயல்களில் தங்கள் நேரத்தை செலவழிப்பது
என்று தன் குடும்பத்தை ஒரு சுமையாக நினைக்கும் ஒரு சில ஆண்கள் இன்றைக்கும் சமூகத்தில் ஆங்காங்கே உண்டு. இதற்கு சில நேரங்களில் அவர்களின் நண்பர்களும் காரணம்தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட தங்களின் நண்பர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை தன் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கொடுக்க சில ஆண்கள் தவறி விடுகிறார்கள். ஆனால் இதனால் பாதிக்கப்பட போவது தனது மனைவி மற்றும் குழந்தைதான் என்ற எண்ணம் பல நேரங்களில் இது போன்ற ஆண்களுக்கு வருவது கிடையாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்பு காட்டுகின்ற அக்கறையும் அன்பும் திருமணம் முடிந்த பிறகு அந்த பெண்ணின் மேல் சலிப்பு தட்டி விடுகிறது. பொதுவாக ஒரு அண்ணன் தங்கையோ அல்லது அண்ணன் தம்பியிடமோ இருக்கும் நெருக்கத்தை விட இரு சகோதரிகளுக்கு இடையே இருக்கும் நெருக்கம் மிகவும் புனிதமானது. அப்படித்தான் தனது தங்கை சாரதாவின் வாழ்க்கையில் நடந்த முடிச்சுக்களை யாருக்கும் பாதகம் இல்லாமல் கமலி அவிழ்க்க நினைத்தது மிகவும் சிறப்பு. தங்கைக்காக கமலி செய்த தந்திரம் சரியா தவறா? உங்களது கருத்தை மறக்காமல் கமெண்டில் தெரிவிக்கவும். அது மட்டுமல்ல, இந்த கதைக்கு நீங்கள் எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்கிற ஹைப் என்கிற பட்டன் மூலமாக தாராளமாக கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.